இந்த டயக்ராம்ல ஏரியான்றது கர்வ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏரியான்றது கர்வ். ரெண்டு டயக்ராமுமே எடுத்துக்கலாம். இவ்வளவு டைம் ஆகாதுங்கம்மா. வெலாசிட்டி டைம் கிராஃப்னா வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஏரியா அண்டர் த கர்வ் என்ன ரெப்ரசன்ட்? டிஸ்பிளேஸ்மென்ட் சார். அவ்வளவுதான், உடனே சொல்லிடலாம். டிஸ்பிளேஸ்மென்ட். சொல்லுங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து நமக்கு ஏரியா அண்டர் த கர்வ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அவ்வளவுதான், அது டைரக்டா சொன்னாலே போதுங்கம்மா. அதுக்கு அடுத்தது இதுல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கணுமா? ஆக்சிலரேட் ஆகுமா, டீசலரேட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்கும். படிக்கல, படிச்சிருந்தா இந்த டைம்க்கு எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. படிக்கல, பார்த்தோன்னே சொல்லலாங்கம்மா. வெலாசிட்டி வந்து அப்படி கான்ஸ்டன்டா இருக்கு. வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும்? ஓகேங்களா? வெலாசிட்டி ஜீரோல அப்படியே இருந்தா சொல்லுங்க. இல்ல சார் ரெஸ்டான்னு கேட்டேன் சார். ரெஸ்டாரண்ட் கேக்குறீங்க. ஓகேங்கம்மா. இப்ப என்னன்னா, இப்ப வெலாசிட்டில வந்து இந்த கர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்ல அதை வந்து போட்டிருக்கிறாங்கம்மா. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துலதான் வெலாசிட்டி வந்து ஜீரோ. ஓகேங்களா? இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து ஜீரோ. அதை நான் வீணே போட்டுக்கிறேன். இங்க வரும்போது ஏதோ சம் 10 மீட்டர் பர் செகண்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம். நான் அதை குழப்பறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை நான் வந்து கேட்டேன். ஸோ அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குன்னா வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, ரெஸ்ட்ல கிடையாது. ஓகேங்களா? ரெஸ்ட்ல கிடையாது, போயிட்டு இருக்கு. அதே இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப்ல நான் இதே மாதிரி போட்டேன்னா அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு நாள் இருக்கு? 40 கிலோமீட்டர். இது என்னுடைய வீடு இருக்கு, இங்க வந்து ஜீரோ. நான் வீட்டுல பைக்கை நிறுத்திருந்தேன். இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போய் இன்ஸ்டியூட்ல பைக்கை நிறுத்திருக்கேன். அங்க இன்ஸ்டிடியூஷன்ல வந்து வண்டி நிற்குது. ஆனா டைம் வந்து காலையில இருந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், சாயந்தரம் வரலாம் அங்கேயே நிற்குது. அப்ப சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் மூவ் ஆகும், அப்படியே இங்கே நிற்குது. அந்த டைம்ல தான் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். அதே டைம்ல இங்க வந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல கிடையாது. ஏன்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ல கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கு. கிளியர்னு நான் நம்புறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. அதனால டைப் பண்ணிருக்கீங்கம்மா, பட் அது கொஞ்சம் நல்லா கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த கிராஃப்ல சொல்லுங்க, வெஹிக்கிள் ஆக்சிலரேட் ஆகுதா, டீசலரேட் ஆகுதா, இல்லைன்னா ரெஸ்ட்ல இருக்கு? அது ஆப்ஜெக்ட், பார்ட்டிகல், வெஹிக்கிள் எதனாலும் நீங்க சொல்லலாம். அதை பத்தி எனக்கு கவலை. ஏமா ஆக்சிலரேட் ஆகுது? ஏன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக அங்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது சார். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டில இது பாசிட்டிவ் பக்கம் ஏறி இருக்குதா, அதனால அந்த அந்த லைன் வந்து கர்வ் லைன் வந்து பாசிட்டிவ் பக்கம் போகும். அதனால சேஞ்ச் இன் வெலாசிட்டி போடும்போது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி v மைனஸ் v நாட் நான் போடும்போது ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப இது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எவ்வளவு இருக்கும்? 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சிம்பிள் எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ
இதுல 20 minus 10 போட்டீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். டைம் நார்மல் பாசிட்டிவ் தான். அதை போடும்போது பாசிட்டிவ்ல ஆக்சிலரேஷன் எனக்கு. அதே கர்வை நான் இப்ப இப்படி போடுறேன். அப்ப சொல்லுங்க, இதை மறந்துருங்க. இந்த ஏன் தனியாவே வரையலாம், ஏன் குழப்பம்? இப்படி போடுறோம். இப்ப ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் பார்ட்டிகல் வெஹிக்கிள் எதுனாலும் எடுத்துக்கலாம். டீசலரேட். வெரி குட், டீசலரேட் ஆகும். ஏன்னா நெகட்டிவ்ல போகுது. யாருனாலும் ஆன்சர் பண்ணலாமா, அவங்களே தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்லுங்கன்றது காமனா தான் சொல்லுவேன், அதனால இஷ்யூஸ் இல்லை. ஸோ இது வந்து டீசலரேட் வந்து ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுல ஃபைனல் வெலாசிட்டி கம்மி, இனிஷியல் வெலாசிட்டி அதிகம். கரெக்டுங்களா? அதனால இதுல வந்து நெகட்டிவ் வேல்யூ டீசலரேட் வந்து ஆகும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இதுல கர்வ்ல நான் இப்படி போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து. அதுக்கும் இதே கர்வை நான் இப்படி போடுறேன். இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? இதுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன், யோசனை பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லல. சார் சொல்லுங்க சார். கேஸ் 1ல வந்து ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது சார். சூப்பர். கேஸ் 2ல கொஞ்சம் வெலாசிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனதுனால ஆக்சிலரேட் இன்க்ரீஸ் ஆகுது சார். சூப்பருங்கம்மா, அவ்வளவுதாங்கம்மா. அதுதாங்கம்மா எனக்கு வேணும். ஏன்னா வீட்டுல நிறுத்திருக்க பைக்கு அப்பா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்க. யூனிஃபார்மா ஆக்சலரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் இருக்கு. அதுல வந்து இந்த கர்வா வந்துச்சுன்னா ஒரு மீனிங் இருக்கு, ஸ்ட்ரைட் லைனா வந்துச்சுன்னா ஒரு மீனிங் இருக்கு. எப்படியோ ரெஸ்ட்ல இருந்து போயிருக்கதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி வந்து என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஆனா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூனிஃபார்மா போகுதா, இல்ல இன்க்ரீஸ் ஆகுறது இப்படி இன்க்ரீஸ் ஆகுதா, இல்ல இப்படி போகுதா, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே அதை வச்சு ஆக்சலரேஷன் நம்ம பேசலாம். அதே டைம்ல இது வந்து நான் டிராபிக்கான ரோட்ல போயிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல இருந்து. உடனே நான் நல்ல ஸ்பீடு போட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அவ்வளவுதான். ஆல்ரெடி போயிட்டு இருக்க வெஹிக்கிள்ல நான் இன்க்ரீஸ் பண்ற ஸ்பீட் இல்ல வெலாசிட்டின்னு கூட நம்ம அதை சொல்லணும். இப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்றோம், செகண்ட் டயக்ராம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்றோம். இதுல ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்றோம். ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்றோம்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க பார்க்கும்போது வெலாசிட்டி சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. சார் இதுல வந்து ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். ஓகேங்கம்மா, ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன மீனிங்? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பட் இது அப்படியே கான்ஸ்டன்டா வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப என்ன மீனிங்? ஆக்சிலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது சார். ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அதுல வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இங்க வருது. அப்ப இங்க வெலாசிட்டி இருக்கு. எக்ஸ்டி கிராஃப்ல இருந்து நம்ம வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. முதல்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஒண்ணுமே இல்லை, அப்படியே நிற்குது. ஓகேங்களா? அப்படியே நிற்குது கிராஃப். அந்த லைட்டா ஒரு பெல்ட் இருக்கு, அதை நீங்க விட்டுருங்க, அசியூம் பண்ணிக்கோ, அப்படியே நிற்குது, ரெஸ்ட்ல தான் நிற்குது. அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி வருதுன்னா நீங்க கண்டிப்பா இனிஷியலா 0 வெலாசிட்டில இருக்கு
ஃபைனல் வெலாசிட்டிக்கு நீங்க ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? 0 வெலாசிட்டில இருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 0 வெலாசிட்டில இருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு போகும்போது ஆக்சலரேஷன் இருக்குன்னு. ஆனா அந்த கிராஃப் VT கிராஃப், வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஆக்சலரேஷன் வந்து. ஆனா இங்க XT கிராஃப்ல இப்படி இருந்தா ஆக்சலரேஷன் 0ன்றீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இங்க ஆக்சலரேஷன் இருக்குன்னுங்க. என்ன வித்தியாசமா இருக்கு? அப்புறம் இந்த கிராஃபை நீங்க சொல்லுங்க. இது இன்க்ரீஸ் ஆச்சு பாசிட்டிவ், இது டிக்ரீஸ் ஆச்சு நெகட்டிவ் முடிஞ்சிச்சு. அதை நான் திருப்பி டிஸ்கஸ் பண்றேன். ஆனா எனக்கு முதல்ல இதுக்கு வித்தியாசம் டிஃபரன்ஷியேட் நீங்க மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா இருக்கு சார் தேர்ட் கேஸ்ல, அதனால ஆக்சலரேஷன் 0. அவ்வளவுதான். இங்க வந்து displacement with respect to time போடும்போது velocity is a constant, that is why my line is a rectangle, straight line. அது ஆரிஜின்ல இருந்து வரையலாம், தனியா வரைஞ்சிக்கலாம், இங்க இருந்து வரைஞ்சிக்கலாம், எப்படியோ அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வந்து எனக்கு வந்து இருக்கு. அப்ப வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். அப்ப வெலாசிட்டி கிராஃப்ல அது எப்படி வரும் உங்களுக்கு? இப்படி வரும். VT கிராஃப்ல எப்படி வரும்? அதனால இந்த கிராஃபையும் குழப்பிக்கிட்ட. அதுக்கடுத்து இப்ப எதுக்கு வரலாம்? இதுல நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஏன்? சொல்லுங்க. ஸ்லோப் நெகட்டிவா இருக்கிறதுனால வெலாசிட்டியும் நெகட்டிவா இருக்கு, அதனால ஆக்சலரேஷனும் நெகட்டிவ். வெலாசிட்டி எப்படி நெகட்டிவ் நீங்க சொல்லுவீங்க? கிராஃப்ல இருந்தே சொல்லுங்க. நான் க்ளூ தரேன். கிராஃப்ல இருந்து சொல்லுங்க. வெலாசிட்டி நெகட்டிவ் x வேல்யூ ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகுது சார். டிஸ்டன்ஸ் கம்மியாகிறத இங்க எப்படி எடுத்துக்கிடுவோம்? வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் இனிஷியலா ஆரிஜின்ல இருந்து அந்த பொருள் எங்கேயோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, திருப்பி ஆரிஜினுக்கே வரும். ஆக்சுவலா நம்ம சொல்ல போனா நான் வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்ணிட்டு போயிருக்கேன், திருப்பி அதே இடத்துக்கே வந்து சேருவேன். ஆனா அதை இங்க கிராஃப்ல அப்படி காட்ட முடியாது. நமக்கு தேவை இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதுதான் என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இங்க இருந்து நான் கிளம்பி போனேன், திருப்பி அதே இடத்துக்கே வந்தேன். அதே இடத்துக்கே வர்றேன், வந்து ரெஸ்ட்ல நின்றுட்டேன். அப்ப என்ன ஆகுது? எனக்கு ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே நிக்க போறேன். போன இடத்துக்கு கிளம்புன இடத்துக்கே திருப்பி நான் ரிட்டர்ன் வந்து வந்தேன். கரெக்டுங்களா? கிளம்புன இடத்துக்கே நான் ரிட்டர்ன் வந்து வந்தேன். அப்படியே ஒரு செகண்ட் அப்படி கொஞ்சம். This conference will now be recorded. சாரி. ஸோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் டீசலரேஷனுக்கு வந்து வருது. டைம் டேக்கன் வந்து எடுத்திருக்கு, பிளஸ் ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? ஸ்டாப் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்? டீசலரேஷன் தான். அப்ப நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கும் அதான் இங்க மெயின். அப்ப நான் இதை இப்படி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு கல் இருக்கு, அந்த கல் எடுத்து நான் மேல போடுறேன். இல்ல ஒரு பால் இருக்கு, பால் எடுத்து மேல போடுறேன். இனிஷியலா இங்க இருக்கு, மேல போச்சு. மேல போனோடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே நின்றது ஒரு இடத்துல. அப்ப இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, டைம் மட்டும் இருக்கு, 0. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. திருப்பி அது அப்படியே கீழே வந்து போகுது. ஆனா அது வந்து இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் வரும். ஆனா அந்த ஆக்சலரேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? கீழே வந்தா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதனால ஜி இஸ் ஈக்குவல் டு -y. அதான் மைனஸ் மேல போகும்போது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், ஸோ ஜி வந்து பிளஸ். அதையும் நீங்க அப்ளை பண்ணுங்க, தப்பே கிடையாது. இது வந்து டீசலரேஷன் அப்படின்றது வந்து நடக்குதுன்றது நம்ம எப்படி சொல்றோம்னா கடைசியில் அது வந்து நிக்க போகுது, அதுக்காக நம்ம டீசலரேஷன் அப்படின்னு எடுப்போம். ஆனா கல்லெல்லாம் கீழே வந்து விழுகும்போது
மேக்சிமம் வெலாசிட்டி வந்து ஸோ கடைசியில வந்து இந்த கீழே விழுகும் போது என்ன ஆகும்னா மேக்சிமம் வெலாசிட்டியில வரும். மேல வந்து வெலாசிட்டி 0, கீழே வந்து விழுகும்போது மேக்சிமம் வெலாசிட்டி. அந்த மேக்சிமம் வெலாசிட்டியில விழுந்தது எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, ஒரு பெரிய இரும்பு பாலம் மாடியில இருந்து கீழே போடுங்க. கீழே விழுந்தவொடனே இந்த இடத்த இம்பாக்ட் பண்ணி உடைச்சிடும். அப்ப அதுகிட்ட இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் கன்வெர்ட் ஆகி கைனடிக் எனர்ஜி ஆகி அந்த கைனடிக் எனர்ஜியில இதை அடிச்சு உடைச்சிருச்சு, தர உடைஞ்சிடும் அப்படி நம்ம வந்து பார்க்கணும். எனிவே அதனால நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு எவ்வளவோ மீனிங் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து நேற்று பார்த்துக்கலாம். மீதி இருக்கிறத ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது இந்த அளவுக்கு பார்த்ததும் ரிப்பீட் ஆகும். இன்னைக்கு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் படிக்கணுங்கம்மா. கேட்டவுடனே ஆன்சர் பண்ற அளவுக்கு படிக்கணும். படிச்சதுல குறை சொல்லலை, பட் இன்னும் கொஞ்சம் படிச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் discuss motion of an object under free fall, neglect air resistance. அப்படின்ற கொஸ்டின் லாஸ்ட் இயர் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ, பட் நான் சேவ் பண்ணி வைக்கல. அதுல போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஓப்பன் அட்மாஸ்பியர்ல ஒரு ஃபெதர், ஒரு பேர்டனுடைய ஒரு ஃபெதர், ஒரு பால், அதை அயன் பாலா கூட போடுறாங்க. அட் த சேம் டைம்ல வந்து போடுறாங்க, ரிலீஸ் பண்றாங்க ஒரு சர்டன் ஹைட்ல. அது பூமிக்கு வந்து சேர்றதுக்கு இது ஸ்பீடா வந்து சேர்ந்துடும். இவர் மெதுவா அப்படியே ஆசிலேட் ஆயிட்டு வருது. கடைசியில வந்து இங்க வந்து சேரும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் இப்படி ஆசிலேட் ஆகி வந்தோம்னா, இப்படி மாஸ் வந்து கம்மி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது மேல ஆக்ட் ஆகும்போது அதனுடைய புல்லிங் பவர் வந்து கம்மி, பிளஸ் ஏர் ரெசிஸ்டன்ஸ். இதுல சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்து நம்ம மாடியில இருந்து கீழே போடுறோம். அப்ப அந்த பேப்பர்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி அந்த பேப்பர் மெதுவாகும். இன்னொரு குட்டியா இருக்கக்கூடிய பேப்பர் மேல அது ஒரு ரேட்ல வந்து கீழே முடியும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அந்த வித்தியாசம் வந்து இருக்கு. திருப்பி அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இதை வந்து எடுத்துட்டாங்க, ஏர் எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஒரு வேக்கம், அந்த வேக்கம்ல வந்து ஒரு பாலையும் ஒரு ஃபெதரையும் கீழே போட்டாங்க. ரெண்டும் அட் அ டைம்ல கீழே போகும். ரெண்டுத்து மேலேயும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கரெக்டா ஆக்ட் ஆகும். அது எப்படி பாசிபிள், அதை வந்து நம்ம பார்க்கணும். ஆனா இதுல நம்ம தியரிட்டிக்கலா சொல்லும் போது மாஸ் ஆஃப் த எர்த் வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. இது எர்த்தினுடைய மாஸ். மற்ற ஆப்ஜெக்டினுடைய மாஸ் வந்து மாறுது. இது M1, இது M2 வச்சுக்கலாம். அப்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வந்து போட்டோம்னா M1 into M2 into M1 into ME, mass of the earth divided by R square, distance square நான் சொல்றேன். அது வந்து எனி டூ மாசஸ்க்கு நடுவில் இருக்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு போடுவோம். அதை கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி சொல்லி போடும்போது G இன்டூ இது அப்படியே டேட்டாவா எழுதிக்குவோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ் ஒன்று வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து இதே ஈக்குவேஷனை இந்த ஃபெதருக்கு நான் எழுதும் போது M2 into mass of the earth divided by R square போடுது. ஆனா இது ரெண்டு வேல்யூவும் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கு. ஏன் மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா, இந்த M1ம் M2வும் எர்த்தினுடைய மாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதான் முக்கியம். எர்த்தினுடைய மாஸை எவ்வளவு இருக்கு, ஓகேங்களா, இந்த M1ம் M2 எவ்வளவு இருக்க போகுது. M1 வந்து ஒரு இரும்பு பால் வந்து ஒரு 100 கிராமுக்கு நகரும். ஃபெதர் அப்படின்னீங்கன்னா சம் 0.10 இல்ல 10 மில்லிகிராம் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. இந்த 100 கிராமையும் 10 மில்லிகிராமையும் மல்டிப்ளை பண்ணா அந்த டன் கணக்குல இருக்கக்கூடிய எர்த்தினுடைய அந்த மாஸுக்கு இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதனால ரெண்டு வேல்யூவும் சேம் தான், ரெண்டுத்தினுடைய அட்ராக்ஷனும் சேம் தான். ஏர் ரெசிஸ்டன்ஸ் வேற இல்லை. இப்படிதான் இது ஒரு கன்ஃபைன்டு என்வாயன்மெண்ட், உள்ளுக்குள்ள வேக்கம் தான் இருக்கு, ஏர்லாம் நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்.
அப்ப இதை பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஃப்ரீ ஃபால் அப்படின்ற ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் நெக்லெக்ட் பண்ணிருக்கேன். அப்ப நான் வந்து ஒரு பொருளை போடுறேன், அந்த பொருளை எப்படி கவனிக்க அந்த ஸ்டோரியை பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஜெக்டை நம்ம ரிலீஸ் பண்ற ஹைட்டு, நான் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டு ரிலீஸ் பண்ணலாம். எர்த்தனுடைய கிராவிடேஷன் புல்ல ரொம்ப கம்மியா. இதை நம்ம கிராவிடேஷன் சாப்டர்ல ரொம்ப டீப்பா படிக்க போறோம். அதை இங்க சும்மா ஒரு மேலோட்டமா நம்ம சொல்லிக்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டியை விட்டு நான் டிஸ்டன்ஸ் போக போக கிராவிட்டி குறையும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து பொருளை போட்டோம்னா அது வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஆனா நியர் டு த எர்த்ல இருந்து பொருளை போட்டோம்னா வேற மாதிரி. எக்ஸாம்பிள், பேராஷூட் டைவர்ஸ் என்ன பண்றாங்க, ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுறாங்க, ஃப்ளைட்ல இருந்து கீழே குதிச்சிருவாங்க, அதே வானத்துல ஃப்ளோட் ஆகிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் ஃப்ளோட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டிஸ்டன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகும், கிராவிடேஷன் ஃபுல்லா அபோவ் அட்மாஸ்பியர்ல இருந்து அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரி ஆனாலும் ஓகே, இல்ல அட்மாஸ்பியர்லயே மேல இருக்க ஹைட்ல இருந்து உள்ள வந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ரொம்ப புல் பண்ணப்படுது. அதே பேராஷூட் டைப் ஒரு 2வது மாடியில் வந்து 10வது மாடியில் 20வது மாடியில் வந்து கீழே குதிச்சாருன்னா அவங்க நிலைமை உடனே கீழே வந்து ஃப்ளோட்ல ஆகும். ஸோ அதனால தான் இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பர்சனோ யாராச்சும் ஒரு ஆளு நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல ரிலீஸ் பண்ணப்பட்டா, அப்போ ஒரு மாடியில இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க டவுன்வர்ட்ல வந்து கீழே வந்து விழுறதுக்கு காரணம் the force of gravity of the earth. அந்த force of gravity வந்து அந்த பொருளுக்கு ஒரு ஆக்சிலரேஷன். ஏன் அந்த பொருள் ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னா, இங்க 0 வெலாசிட்டியில இருக்கு. நான் மாடி மேல நிக்கிறேன், 10வது மாடியில நிக்கிறேன், நான் ஒரு பால் தூக்கி போறேன். அப்ப நான் நிக்கிற இடத்துல அதனுடைய வெலாசிட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. அந்த பொருள் அங்க இருந்து கீழே வந்து விழும்போது மேக்சிமம் வெலாசிட்டி வந்து இது வி மேக்ஸ் அப்படின்னு. அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடந்திருக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி நடக்கும்போது ஆக்சிலரேஷன் நடக்குமா? அப்ப இவரை யார் பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னா, தள்ளி விட்டாங்க, பிடிச்சி இழுத்துருக்காங்க. அதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதுவே ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல என்ஜின் இருக்கு, என்ஜின் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும். இல்ல நம்ம பிடிச்சி தள்ளுறோம், நின்றுட்டு இருக்க கார், அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0. அதுவே வந்து ஃபைனல் வெலாசிட்டி அந்த கார் வந்து எப்ப தள்ளி விட்டோம். ஒரு சைக்கிள் எடுத்துக்கோ, நிக்கிறது, நீங்க மிதிக்கிறது தான் ஃபோர்ஸ். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி குறையும், 10 கிலோமீட்டர் பர் இல்ல மீட்டர் பர் செகண்ட் நீங்க வந்து, அப்ப ஆக்சலரேட் ஆகிட்டு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இங்க நம்ம சொல்றோம். அப்ப மேல இருந்து விழுக்கிற பொருள இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறதுனால அது ஆக்சலரேட் ஆகுது அப்படின்ற வார்த்தை முக்கியம். டவுன்வர்ட்ல ஆக்சலரேட். 2வது பாயிண்ட், மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா, G is 9.81 மீட்டர் பர் செகண்ட். இது எர்த்துக்கு தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. G is 9.81 மீட்டர் பர் செகண்ட். எர்த்தினுடைய மாசுக்கு இவ்வளவு ஆக்சலரேஷன். ஆனா 3க்கு போனா அந்த மாதிரி, ஏன்னா இங்க மாஸ் கம்மி, அதனால கிராவிட்டி வந்து எர்த்தை போல 1/6 வந்து பின்னாடி யூஸ் ஆகும்னு இங்க சொல்லி வச்சேன். அப்போ 1/6 ஆஃப் தட் ஆஃப் எர்த் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு வரும் அப்ராக்சிமேட்லி? ஓகேங்களா, 1.7 பக்கம் அப்ராக்சிமேட்லி. நான் சும்மா 1.7 அப்ராக்சிமேட் 1.6 கூட வச்சுக்கலாம், தப்பு. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப அங்க ஒரு பொருளை, அங்க ஒரு பில்டிங் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அங்க இருக்க பில்டிங்ல இருந்து நான் கீழே குதிக்கிறேன். என்னைய பூமியில இழுக்கிற அளவுக்கு வேகத்தோட அதால இழுக்க முடியாது.
ஏன்னா கிராவிட்டி குறைஞ்சிருச்சு, அதனால வர. அதே நான் இங்க பூமியில குதிக்கும் போது எனக்கு பிடிச்ச விழுந்து, ஏன்னா கிராவிட்டி ஆக்சலரேஷன் கிராவிட்டி அதிகம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுல மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது தான் 9.8. டைரக்ஷனை பத்தி கவலை இல்லை, கீழே விழுகலாம் இல்ல மேல போச்சுன்னா அதுக்கு அது வந்து கீழே தான் விழுகணும், அதுக்கு அகைன்ஸ்டா நான் தூக்கி எறியும் போது அது ஆக்சலரேட் ஆகுது. ஏன்னா கிரவுண்ட்ல 0 வெலாசிட்டில இருக்க பால் நான் தூக்கி போடுறேன், நீங்க 10வது மாடியில நிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தூக்கி எறியும், அப்ப அது மேல போகுது, அப்ப அது ஆக்சலரேட் ஆகிட்டு தான் போகுது, 0 வெலாசிட்டில இருந்து உங்ககிட்ட வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அதனால ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், ராக்கெட் இங்க நிக்குது, அது 0 வெலாசிட்டில இருக்கு, தூக்கி எரியும் போது ஏவும் போது எவ்வளவு வெலாசிட்டில போகுது, அதனால ரெண்டு பக்கமும் அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணப்பட்டா ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால் நடக்கும், ரொம்ப முக்கியமான. அப்ப உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் கொஸ்டின்ல கொடுக்கணும், நெக்லெக்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நெக்லெக்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரீ ஃபால் நீங்களே எடுத்துக்கலாம். இது போர்டு எக்ஸாம் தான் சொல்லுவோம், as it is mentioned, a free fall, we neglect our resistance, so we proceed in the problem in this way. அப்படின்னு நம்ம ப்ராப்ளத்துக்கு போகும், அதுவே அப்படியே வைஸ் வெர்சா நம்ம சொல்லி நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகும். இங்கெல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இப்ப ஹைட் த்ரூ விச் த ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் இஸ் ஸ்மால் கம்பேர்ட் டு எர்த் ரேடியஸ் அப்படின்னு. எர்த்தினுடைய ரேடியஸ் எவ்வளவு பெருசு, அதுல நம்ம இங்க நிக்கிறோம், இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த இடத்துல போறேன், டாட் இதை விட க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இதை விட க்ளோஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி நான் விழுகும் போது எர்த்தினுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கு, எனக்கும் அந்த பூமிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, கேப் இருக்கு. ஓகேங்களா? சோ அதை வந்து நம்மளால வந்து இங்க கம்பேர் பண்ண முடியும். வெரி வெரி ஸ்மால், இந்த ஹைட் 10வது மாடியில இருந்து நான் ஒரு பொருள் போடுறேன், இல்ல ஒரு 100 மீட்டர் ஹைட்ல இருந்து போடுறேன் பொருள், 1 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து நான் வந்து போடுறேன், எதுனாலும் நீங்க எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து வெரி வெரி ஸ்மால். ஸோ அந்த மாதிரி ஸ்மாலா வந்து இருக்கும் போது இந்த ஜி வேல்யூ வந்து நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்குவோம் நம்மளுடைய கால்குலேஷன். ஆனா அங்கேயே வேரி ஆகும், ஜி வேல்யூ ரொம்ப கம்மியா வேரி. எப்படின்னு நான் சொல்றேன், பேராஷூட் டைவர் இந்த ஹைட்ல இருந்து கீழே குதிக்கிறான், அவன் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து கீழே குதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப 5000 கிலோமீட்டர், 5000 கூட போவேனா, 1 கிலோமீட்டர் போனா அவன் ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் கீழே குதிக்கணும், ரொம்ப கஷ்டம். சும்மா ஒரு 1000 கிலோமீட்டர் வச்சுக்கணும். ஓகேங்களா? 1000 கஷ்டம் தான் அட்மாஸ்பியர்ல சொல்லும் போது, நான் ஒரு லேமனா சொல்றேன். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலா இது பாசிபிள் இல்லை, நான் ஒரு லேமனா சொல்றேன். 1000 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறாங்க, அங்க கொஞ்ச நேரம் ஃப்ளோட் ஆயிட்டு அப்புறம் அப்படியே கீழே வரும்போது புல் பண்ண முடியும். அப்ப அதுல என்ன மீனிங் நான் சொன்னா, கீழே இருந்து மேல போகும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையும். அதேதான் இந்த 10 மாடி பில்டிங்ல இருந்து போனாலும் சரி, கீழே இருந்து 10 மாடி பில்டிங்க்கு போனாலும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து உங்களுக்கு குறையதான் செய்யும், ஆனா அது ரொம்ப கம்மியா குறையும். அதனால நான் ஜி வேல்யூவை கான்ஸ்டன்டா எடுத்துக்கணும் கால்குலேஷன் பர்பஸ். அதை 9.8 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். ஆனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதனால 10 எடுத்துக்கலாம், நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட், ஃப்ரீ ஃபால் அப்படின்றது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரிஜினலா அப்படி கிடையாது, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம கல்பனா சாவ்லா இறந்து நீங்களாம் இல்ல, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்களா, எனக்கு அந்த இயர் கம்பேர் பண்ண தெரியல. ஓகே, எனிவே அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கேப்ஷன்ல வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, போகும்போது ராக்கெட்டா போயிட்டு வரும்போது ஸ்பேஸ் கிராஃப்டா வந்துட்டு இருக்கோம், அதான் ஃபிளைட் மாதிரி வந்துட்டு இருக்குது. எர்த்தினுடைய கிராவிடேஷன் புல்லுக்குள்ள வரல, அதுக்கு பியாண்ட் இருந்து வந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது ஒரு பர்டிகுலர் லெவல்ல எர்த் கிராவிடேஷன் புல்லுக்குள்ள வந்துச்சு, அங்கே அட்மாஸ்பியர்
ஏன்னா ஏர்த்தனுடைய அட்மாஸ்பியருக்கு காரணமே அது பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிற அந்த காத்துக்கு, அதான் அட்மாஸ்பியர். ஏர் இஸ் மேட் அப் ஆஃப், ஏர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன வச்சிருக்கு? கேசஸ் அண்ட் வாட்டர், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் கிரிப்டான், நியான், ஜெனான், அந்த மாதிரி நிறைய இருக்கு கேசஸ். பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க அட்மாஸ்பியர் இங்க இருக்கிற காரணமே இந்த கிராவிடேஷன் புல் தான். இல்லைன்னா எர்த்துக்கு அட்மாஸ்பியர் இருக்காது. லைக் மூணுக்கு நீங்க சிலிண்டர் இல்லாம போனோம்னா ஆக்சிஜன் கிடைக்கும். சிலிண்டரோட தான் போயிடணும். ஏன் அங்க யாரும் பிடிச்சி வைக்க முடியுது? கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்காது. ட்ரேஸ்ல கொஞ்சம் தான் ஆக்சிஜன் இருக்கு. நமக்கு பார்த்தா மூச்சு விடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத மாதிரி இவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தவங்க இந்த எர்த் அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சோன்னா பிடிச்சி இழுக்குது. ரொம்ப ஸ்பீடா விடும், பயங்கர ஸ்பீடா விடும். அப்படி வரும்போது இந்த ஏர்க்குள்ள சடனா நுழையும் போது அந்த ரெசிஸ்டன்ஸ் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் கான்டாக்ட் வரும். ஏர்க்குள்ள ஏர் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ்க்கும் இதனுடைய பாடி, அந்த ஆப்ஜெக்டினுடைய ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய அந்த அந்த ஃபிளைட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதனுடைய பாடியும் வந்து உரசும். அப்ப நீங்க பஸ்ல போறீங்க, தலையை வெளியில எட்டி பாத்தீங்கன்னா அப்படியே காத்து பயங்கரமா அடிக்கும் முகத்துல, முடியல பறக்கும். ஆனா பஸ்ஸுக்குள்ள கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டீங்கன்னா ஒண்ணும். அத மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அட்மாஸ்பியர்ல கிராவிட்டியில இழுக்கும் போது அது ரொம்ப அதிகமா நுழையும் போது ஃபிரிக்ஷன் அதிகமாகி அதுக்கு ஃபயர் வெடிச்சிருச்சு. அந்த மாதிரி இதுதான் விஷயம். அப்ப எல்லா ஸ்பேஸ் கிராஃப்டும் அப்படிதான் ஆகுமா? போயிட்டு வரும்போதுன்னா கிடையாது. மேல டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா அதுல அந்த டைல்ஸ் வந்து ஒரு இடத்துல உடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல இப்படி உடைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு இடம் உடைஞ்சிருக்கு. இதை மேல ஏறும் போதே பார்த்துட்டாங்க. மேல போகும்போது அதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ஷட்டில் மேல போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்படி வெர்டிகலா நிறுத்தி வச்சிருப்பாங்க ஃபிளைட்டை. அது மேல போயிடும். வரும்போது இப்படி ஃபிளைட்டா இறங்கிடும். ஏறும் போதே பார்த்துட்டாங்க இங்க உடைஞ்சிருக்கு. ஆனா சரி வந்துடட்டும், வந்தவொடனே ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு இறங்கும் போது அந்த இடத்துல பாடி, மெட்டாலிக் பாடி எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர், ஃப்ரிக்ஷன் அதிகமாகி ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த இடத்துல ஃபயர் ஆனது. ஃபியூ செகண்ட்ஸ்ல ஹோல் கிராஃப்ட் வெடிச்சிருச்சு. இதுதான் விஷயம். அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய ஃப்ரிக்ஷன் சாப்டர் படிக்கலாம். இங்க எதுக்கு சார் அதை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல உள்ள வரல. மேல இருந்து வரும்போது அது தன்னுடைய ஃபோர்ஸ்னால உள்ள வந்துட்டு இருக்கு. ஃபியூலை எரிச்சு அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்ச உடனே அதுக்கு ஃபியூல்ல எரிக்கல வேண்டாம், அட்மாஸ்பியர் பிடிச்சி புல் பண்ணி அந்த இடத்துல ஒரு பால் நிக்க முடியும், வந்துதான் ஆகும். அதே மாதிரிதான் பேராஷூட் டைவர் மேல இருந்து கீழே வரும்போது மெதுவா வருவாங்க. ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு லெவலுக்குள்ள நுழைஞ்சோன்னு பிடிச்சி இழுக்கப்படுவார்கள். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பேராஷூட்டை விரிக்கணும், இல்லைன்னா அவுட். நிறைய பேருக்கு விரியாம இறந்து போனவங்களா இருக்கிறாங்க. எனிவே, ஆனா நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டி, ஃபியூ மீட்டர்ஸ் அப்படிதான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்க டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம் அப்படின்றத இங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா இட் வேரிஸ். இதை கிராவிடேஷன் சாப்டர்ல படிப்போம். சர்ஃபேஸ்ல தான் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மேல போக போக குறையும். கீழே வர வரவும் அது வந்து இங்க வந்து டேலி ஆகி 0 ஆகும். அது எப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட், இப்போ ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். ஒய் டைரக்ஷன் வந்து கரெக்டா சொல்லணும்னா நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணணும், நெகட்டிவா பாசிட்டிவ்? அதான் இங்க முக்கியமான விஷயம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட்ல வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டவுன்வர்டு ஆல்வேஸ். அப்ப அந்த மாதிரி டவுன்வர்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் டைரக்ஷனா நமக்கு நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஏன்னா அது வந்து டவுன்வர்டை நோக்கி தான் புல் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. அதனால அதை நெகட்டிவ் நம்ம. அதுவே மேல போகுது அப்படின்னீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்படியே ரிவர்ஸ் அப்வர்ட்ல போச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ். இதை தானே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் கோஆர்டினேட் ஆக்சஸா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் வந்து ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட் அட் y is equal to 0 அப்படின்னா ஒரு சர்டன் ஹைட்ல மேல இருந்து நான் வந்து ரிலீஸ் பண்றேன் அந்த ஆப்ஜெக்ட். அந்த ஹைட் தான் எனக்கு ஒய், ஏன்னா ஒய் ஆக்சஸ்ல வந்து அந்த ஹைட்ல
மேல இருந்து ரிலீஸ் பண்றேன், ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னும் போது அங்க வெலாசிட்டி எவ்வளவு? 0. ஏன்னா ரெஸ்ட் அந்த இடத்துல. அப்ப நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணலாம். அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நான் அப்ளை பண்ணி அது வந்து கிராவிட்டி எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கலாம். அப்படி நான் கண்டுபிடிக்கும் போது ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி மேலேருந்து கீழே வர பொருட்கள்னால மைனஸ் ஜிடி மேலேருந்து கீழே வர பொருளுக்கு மைனஸ் ஜி, இல்லைன்னா இது வந்து பிளஸ் தான் வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் y is equal to v square is equal to, இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். அதில் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன் இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ இதில் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? மைனஸ் 9.81 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னா மினிமம் வெலாசிட்டி வந்து 0 மேலே இருக்க போது, கீழே வந்து விழுகும் போது ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியுது. ஆனால் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு நான் போட்டேன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மினிமம் இனிஷியல் வெலாசிட்டி, that is nothing but acceleration divided by time போடணும். அது இருக்கட்டும், அதை பத்தி கவலை. ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட், என்ன மேக்னிடியூட்? எர்த்ல 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்படியே இந்த டைம் அந்த பக்கம் அனுப்புறோம். அப்ப அது ஒரு செகண்ட் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் 0னா அது v தான். அப்படி நான் போடும்போது இந்த செகண்ட் அடிபட்டு போயிடும். 9.81 மீட்டர் பர் செகண்ட், அதான் வெலாசிட்டி. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அந்த பால் கீழே வந்து விழுகிறது. ஆனால் நான் நெகட்டிவ்ல ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டேன். ஏவை வந்து நான் நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கிட்டேன். அதனால இங்க நெகட்டிவ்ல எனக்கு கிளியருங்களா? இது புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா கேட்கலாம். ஓகேங்களா? இது எதுக்கு சார் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம். இனிஷியலா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 0 வெலாசிட்டியில இருக்குது, ஃபைனலா எந்த வெலாசிட்டிக்கு போயிருக்குன்னு தெரியல. ஆனா அந்த ஆப்ஜெக்டினுடைய ஆக்சலரேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சார் ஆக்சலரேஷன். இப்ப நீங்க சொல்லுங்க அந்த ஆப்ஜெக்டினுடைய வெலாசிட்டி என்னன்னு கேட்பாங்க. அப்ப நாங்க என்ஜினியரிங்ல இதை போட்டு அழுத்து போய் உடனே சொல்லிடுவோம் இது 0 வெலாசிட்டி, இது மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு 5 மீட்டர் பர் செகண்ட். கண்ணை மூடிட்டு ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டு இருப்போம் கேட்டுக்கு, மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம். கேட்டுல அந்த அளவுக்கு சிம்பிளா கேட்கறது இல்லை, சும்மா சொல்றோம். ஓகேங்களா சார்? கால்குலேட்டே பண்ணல, நீங்க வாட்டிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. கால்குலேட் பண்ணி பாருங்க, மேல மாதிரி தான். அதனால ஒரு சில கொஸ்டின் இப்படி பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி கூட நம்ம ட்ரிக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து அது வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்றத இப்படிதான் போட முடியும், வேற வழி இல்லை. ஏன்னா டைம் தெரியும். எவ்வளவு டைம் எடுத்துச்சுன்னு சொன்னாதான் நீங்க வந்து சொல்ல முடியும் எவ்வளவு டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணிருக்கு. ஏன்னா ஆக்சலரேஷன் கொடுக்கறதுல பல விதங்கள் இருக்கு. ஆக்சலரேஷன்ன்றது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அந்த ரேட்ன்ற வார்த்தையை பேர் பண்ணது குழப்பறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா வந்து காலையில ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ 5 நிமிஷம் தான் இருக்கு. உங்க ஸ்கூலுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர். வித்தின் 5 மினிட்ஸ்ல அவர் வந்து போகும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ்னா 300 செகண்ட்ஸ் அவர் வந்து போகும். 300 செகண்ட்ஸ்ல அதை வந்து 10 கிலோமீட்டர் வந்து நான் மீட்டரா மாத்திக்கிட்டேன்னா 10,000 மீட்டர் வந்து அவர் வந்து கடக்கும். ஓகேங்களா? அதுவே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு டைம் நிறைய இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு 600 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா? 600 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு தூரத்தை அவரு இவ்வளவு ஷார்ட்டா கடந்து போகும்போது இனிஷியலா 0 வெலாசிட்டி, ஃபைனலா இவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு போயிருக்கிறாரு, இவ்வளவு செகண்ட்ஸ்ல போயிருக்கிறாருன்னா 100 மீட்டர் பர் செகண்ட், சாரி 100/3 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி.
ஓகேங்களா? அதே இது இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100/6 மீட்டர் பர் செகண்ட். அப்ப இதுல எந்த வேல்யூ கம்மி? இதுதான் கம்மி. ஃபைனல் வெலாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் மெதுவா போயிருக்காரு, ஸ்பீடா முறுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல இங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு முறுக்கிட்டாரு. வித்தின் 300 செகண்ட்ஸ்ல அந்த டிஸ்டன்ஸை கடந்தா இங்க போய் நின்ட்டார். ஆனா இங்க மெதுவா முறுக்கிறது. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு செகண்ட் கேஸ்ல. ஃபர்ஸ்ட் கேஸ்ல அப்ப அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்றதை வச்சுதான் நான் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியும். எத்தனை செகண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு, ஓகேங்களா, அப்படின்றத சொல்லணும். அதுக்காக இந்த டி வேல்யூ தெரியாம நம்மளால சொல்ல முடியும். பட் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். நாளைக்கு ப்ராப்ளம்னா டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது இங்க வந்து ஃபைனல் வெலாசிட்டியை பத்தி நம்ம சொல்லும்போது அது எவ்வளவு இருக்கும் ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதே டைம்ல அந்த ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? ஃபைனல் வெலாசிட்டியினுடைய ஸ்கொயர் வேல்யூ நீங்க போடும்போது அங்க அந்த ஒய் டேர்ம்ஸ்ல தான் அந்த ஈக்குவேஷன், ஏன்னா அந்த ஒய்க்கு வேல்யூ தெரியும். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணிட்டு போயிருக்கலாமே சார்? கண்டிப்பா இதை வந்து ஸ்கொயர் பண்ணலாம். பட் இந்த டி வேல்யூ சப்ஸ்டிடியூட். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நமக்கு வந்து என்னன்னா இந்த 3 வேல்யூல எது தெரியுது? ஜி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, எனக்கு பி கேட்குறாங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஜி கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, ஒய் கேட்குறாங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது, இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவும் நமக்கு யூஸ் ஆகும். இதை தான் நான் நேற்றுக்கு சொன்னேன். டேட்டாக்கு பண்ணி எழுதினோடனே நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறதை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதையும் நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், ட்ராவல் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அதே மாதிரி வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி எவ்வளோ மாறினா டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி வி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். அதில் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி போடும்போது இதுல வி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் இது. அது மாதிரி ஒய் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். V is directly proportional to t time. அத மாதிரி நம்ம லேமன் லாங்குவேஜ்ல சொன்னாலும் ஓகே தான். வெலாசிட்டி எப்ப அதிகமா இருக்கும்? ஷார்ட் டைம்ல வந்து நான் வந்து போறேன் அப்படின்னும் போது, டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னும் போது டைம் வந்து ஷார்ட்டா வந்து நான் வந்து போகும்போது வெலாசிட்டி எனக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும். ஏன்? கீழே தானே டைம் போகுது, டினாமினேட்டர். அப்ப டினாமினேட்டர் வேல்யூ குறையும் மீட்டர் பர் செகண்ட். எனக்கு வெலாசிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். அதான் லாஜிக். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இங்க வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இதோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது நெகட்டிவ் சைட்ல வந்துருக்காங்க. ஏன்னா டவுன்வர்டு -9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது டவுன்வர்டு. சரிங்களா? அதை பத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், எந்த டைரக்ஷன்ல வந்து வந்துட்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். நெகட்டிவ் டைரக்ஷன்ல இந்த வெலாசிட்டி வந்து போயிட்டு இருக்கு. நெகட்டிவ்ல கூட வேல்யூ கூட அது வந்து என்ன ஆகுது? -80ன்றது -50ன்றது வந்து லெஸ் தேன் -10. அந்த மீனிங்ல இங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேர்வா கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் ஃப்ரீ ஃபால். நம்பர் 1 வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் வித் டைம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கான்ஸ்டன்டா இருக்கு. அது உண்மையிலே கான்ஸ்டன்டா இருக்காது. ஆனா எர்த்துக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட் கம்பேர்ட் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு நான் அசூம் பண்ணிட்டேன். அதுவே நான் மேல இருந்து உள்ள என்ட்ராங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அப்படின்னா இங்க கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த டிஸ்டன்ஸ்க்கு அது கான்ஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது
செகண்ட் கிராஃப் வந்து வரணும். அதில் ஸ்ட்ரெயிட் லைன் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டி வந்து என்ன ஆயிடும் இந்த இடத்துல குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப டீசலரேட் ஆகுதுன்னா வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப டீசலரேட் ஆகும். அப்ப இனிஷியலா ஜீரோன்னு வச்சுக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கும். நெகட்டிவ் சைட்ல அது வந்து போகும். நெகட்டிவ் சைட்ல போகும்போது -10 மீட்டர் பர் செகண்ட்ல இருந்தது, இப்ப -50 மீட்டர் பர் செகண்டா மாறிச்சுன்னா குறைஞ்சிருக்கணும். இந்த ஜீரோவை கன்சிடர் பண்ண. அப்ப குறைஞ்சிட்டு போகும்போது அது வந்து டீசலரேட். ஆக்சுவலா வெலாசிட்டில மைனஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா நம்ம டைரக்ஷனுக்காக அந்த மைனஸ் சொல்லும்போது அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மூணாவது கேள்வி வந்து என்ன கொடுத்துருக்கேன், வேரியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஸ்டன்ஸ் வந்து என்ன உங்களுக்கு அப்படின்னா இங்க நெகட்டிவ்ல போக குறைஞ்சிட்டே போகும் டிஸ்டன்ஸ், டைம் டேக்கன் ஆகும். அப்ப டீசலரேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிராஃபை எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கர்வா ஆக்சலரேஷனும் டீசலரேஷனும் கவர். இது என்ன கிராஃப்? எக்ஸ்டி கிராஃப். அதுவே விடி கிராஃப் நான் வந்து போட்டேன். விடி கிராஃப் போட்டேன்னா எனக்கு ஒன்று இப்படி போகும் ஸ்ட்ரைட் லைன், ஆர் இப்படி போகும் ஸ்ட்ரைட் லைன். இதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும் போகும். இங்க எக்ஸ்டி கிராஃப்ல கர்வா இருக்கணும், மேல இருக்க விடி கிராஃப்ல ஸ்ட்ரெயிட் லைன். முடிஞ்சிருச்சு. இது ஒரு கொஸ்டின் கேட்கும். ஓகேங்களா? இந்த கிராஃப்ல இப்படி வருது, அந்த கிராஃப்ல எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனா கர்வா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஃப்ரீ ஃபால் பத்தி ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம்ன்றதுனா ப்ரூஃப் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கலீலியோனுடைய லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வரல நீங்க இருக்கிறத படிச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பிரேக் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் பெண்டிங் இருக்கு, பெண்டிங் வைக்கக்கூடாது, அதை நம்ம முடிச்சுக்கோம். சரிங்களா? அப்பதான் அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் டிஸ்கஷன் கரெக்டாக இருக்கும். இதுலயும் இந்த கான்செப்ட்ல டிஸ்கஸ் படிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க, நான் இதை கண்டினியூ. சரியா? இதை எடுத்துட்டேன்னா ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒரு டாபிக் தான், அதை நாளைக்கு முடிச்சிடுவோம். அவ்வளவுதான். அதோட இந்த சாப்டர் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இருக்கும். ஸ்கிரீனை மட்டும் நான் கட் பண்றேக்குமா, திருப்பி நான் வந்துடுவேன். ஒன்றும் இஷ்யூ இல்லை. 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துருவேன். ஓகே சார். ஓகே ஓகே. This conference will now be recorded. So first question. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்க, நான் மெசேஜ் இப்பதான் பார்த்தேன் நீங்க போட்டது, நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதே டைம்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if the dimension of critical velocity of a liquid flowing through a tube is equal to அப்படின்னு நீங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாலாம் நீங்க பார்த்து கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். என் போது லிக்விடு ஏதோ ஃப்ளூயிடு போகுது, ஒரு டியூப் வழியா போகுது அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப பயந்தெல்லாம் படிக்கலாம் வேண்டாம். இதெல்லாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல நம்ம படிக்க போறோம். நமக்கு என்ன தேவைன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்றதை பாருங்க. ஒரு லிக்விடு வந்து எனி ஃப்ளூயிட் உங்களுக்கு ஒரு டியூப் வழியா போகுது, அப்படி போகக்கூடியது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, அது எந்த வெலாசிட்டில அது வந்து போகும் அப்படின்னு இதையும் நம்ம வந்து படிக்க போறோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சு நம்ம வெலாசிட்டியை நம்ம பார்க்கணும். 2000 முதல்ல அதுக்கு மேல போன நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பர். எப்போ வந்து டர்புலன்ட் ஃப்ளோ, எப்போ வந்து லாமினார் ஃப்ளோ,
எப்ப டிரான்சிஷன் இருக்கும், அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய நம்ம படிக்கணும். அதனால அதெல்லாம் இப்போ எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டும். அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் கிரிட்டிக்கல் வெலாசிட்டியில ஒரு லிக்விட் வந்து போகுது. அதனுடைய டைமென்ஷன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கோம், இந்த ஈட்டா ரோ ஆர். ஈட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கசிட்டி, அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், coefficient of viscosity of the liquid, radius of the tube. இந்த மூணே டிபெண்ட் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. அழகா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு பேசிக் எனக்கு சொல்லிடுச்சு. அப்புறம் நம்ம இங்கே போய் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக என்னன்னு சொல்லி நான் ஒரு எண்ணெய் கடைக்கு வந்து போனேன். எண்ணெய் கடையில ட்ரம் வச்சிருக்கேன். அந்த ட்ரம்ல எண்ணெய் வச்சிருக்கேன். நான் போயிட்டு எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் கொடுங்க. உடனே அந்த சர்வெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ணார். உடனே எண்ணெய் வந்து கீழே வந்து கொட்டிச்சு. உடனே என்னுடைய கண்டெய்னர்லாம் வந்து குடிச்சுக்கிட்டேன். குடிச்சா அவர் அளந்து எனக்கு கொடுத்தார். அப்ப எண்ணெயை பார்த்தா ஸ்மூத்தா அழகா அப்படியே வந்துகிட்டே இருக்கு, கொப்பளிக்கல எதுவுமே. அதே இதுல ட்ரம்ல டீ வந்து ஒரு இடத்துல போய் குடிக்கிறோம் கல்யாணத்துல. டீ குடிக்கும் போது அந்த டேப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டேன். அவர் எப்படி என்னைக்கு ஃபுல்லா ஓப்பன் பண்ணாரோ அந்த மாதிரி டீ வந்து ஒரு மாதிரி டர்புலண்டா வருது. டர்புலண்ட்னா யூனிஃபார்மா ஸ்மூத்தா அப்படியே ஒரே ஃப்ளோவா இருக்கும். எண்ணெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அத மாதிரி இல்லாம இதுல வந்து டர்புலண்டா வருது, நொறையா வருது, நடுவில் ஏர் பபிள்ஸ்லாம் வருது, சவுண்ட் வருது. இங்க அந்த மாதிரி. அப்பதான் நான் கேட்டேன், என்னங்க இது ஒரே மாதிரி தானே இருக்கு ரெண்டும் ஃப்ளூயிடு. எனி substance which has a flow property is called fluid. So அப்ப அந்த fluidல liquidனா தண்ணியா இருக்கு, ஏர் வந்து தண்ணி கிடையாது, பட் fluid flow ஆகும். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது தண்ணி மட்டும் ஏன் இப்படி ஒரு மாதிரி சலசலன்னு வந்துட்டு இருக்கு, எனக்கு ஆயில் அப்படி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு டேப்பை வந்து திறக்கிறேன், கை கழுவு. அந்த டேப்பும் மொரலஸ் இப்படிதான் இருக்கும். அதுல பார்த்தா மெதுவா திறந்தவனே லைட்டா தண்ணி வருது. அப்ப கரெக்டா ஸ்ட்ரீம் லைனா தண்ணி வருது. கை காட்டினா யாரு மேலேயும் தெரிக்கல. கொஞ்சம் ஃபாஸ்டா திறந்துட்டேன்னா ஸ்பீடா வந்தது. ஸ்பீடா வரும்போது டர்புலண்டா வந்துச்சு, அப்படியே பபிள்ஸோட வருது, ஒரு மாதிரி வருது. கையை காட்டினோடனே பக்கத்துல கொஞ்சம் நல்லா தெரிக்குது. அப்படி தண்ணி வந்து அப்பதான் நான் கேட்டப்ப சொன்னாங்க, அந்த தண்ணிக்கும் ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசம், அதனுடைய விஸ்காசிட்டி எப்படி, ஆயிலினுடைய வளவளப்பு தன்மை எப்படி இருக்கு, தண்ணி டென்சிட்டி. 1 லிட்டர் ஆயிலையும் 1 லிட்டர் வாட்டரையும் வச்சுக்கோங்க. நான் வாட்டர் கேன்ல போயிட்டு ஆயில் வாங்க, வாட்டர் கேனை எடுத்துட்டு போயிருக்கேன். 1 லிட்டர் வாட்டர் கேனை எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ஆயில் வந்து வாங்க போயிருக்கேன். அப்ப அங்க போனா அளவு வேற மாதிரி இருக்கு. பெட்ரோல் வாங்க அதே வாங்க வேற மாதிரி இருக்கு. அவனை போய் சண்டை போடுறேன், தண்ணி எனக்கு இவ்வளவு இருந்துச்சு. அது அப்படி கணக்கு கிடையாது, கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். ரொம்ப கம்மியா இருந்தா ஏமாத்துறாங்க, ஆனா கொஞ்சம் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் வரும். அந்த கொஞ்சம் வித்தியாசத்துக்கு காரணம் அவங்களுடைய டென்சிட்டி, அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கணும். மேசன் எடுத்தாதான் ரொம்ப வித்தியாசம். அதுவே வந்து அளந்து ஊத்துனீங்கன்னா 1 லிட்டர்னு ஊத்துனீங்கன்னா அதுல வித்தியாசம் வராது. ஏன்னா அது வந்து அதனுடைய வால்யூம் வந்து பெரிய. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய விஸ்காசிட்டி, ரேடியஸ் ஆஃப் த டியூப், அதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு குட்டி டேப் இருக்கு, அதுல நான் தண்ணி திறக்கிறேன், எப்படி சவுண்டோட தண்ணி வருது, அப்படியே கொப்பிடிச்சுக்கு. பெரிய டேப்ல திறந்தா இப்போ அதெல்லாம். ஸோ அப்ப அந்த வெலாசிட்டி, எந்த வெலாசிட்டில அந்த தண்ணி வருது, ஆயில் வருது, அது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு மேல நான் அதை ஓப்பன் பண்ணி விட்டேன்னா அதான் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. அதுல டர்புலண்ட் ஃப்ளோ இருக்கு. அப்ப டேப் ஒரு லிமிட் வரைக்கும் நான் திறந்தேன்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில எனக்கு தண்ணி இருக்கு, அது வந்து ஸ்ட்ரீம் லைனா வந்துட்டே இருக்கும், டர்புலன்ஸா வரும். இதுதான், இதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதெல்லாம் அவங்க டைமென்ஷனல் ஃபார்ம்னால இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அப்ப நான் இதை ஈக்குவேட் பண்றேன்.
VC is equal to what அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு மேல சிம்பிள்ஸ்ல எனக்கு எக்ஸ் ஒய் செட் சிம்பிள் கொடுக்கும்போது அதுல என்ன வேல்யூ கொடுக்கும்? ஒருவேளை நானும் அசியூம் பண்ணிக்கிறேன் விஸ்காசிட்டியை டிபெண்ட் பண்ணி இல்லை கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு ஒருவேளை இருந்தால் இந்த விஸ்காசிட்டிக்கு மேல எக்ஸுக்கு 0 கரெக்டுங்களா? ஏன்னா அந்த வேல்யூக்கு உயிர் கிடையாது, 1 வரணும். அப்ப எனக்கு பவர் ஆஃப் 0 1 அதை நம்ம விட்டுறலாம். மீதி 2 தான் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப இதுல பாக்குற சாய்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம எதுவுமே 0. அதே மாதிரி எனக்கும் தெரியும் கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கு 3 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் 3 வேல்யூ கண்டுபிடிச்சேன். இதுவே ஒரு சில விஷயங்கள். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. இதுல நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி வந்து இதுல லென்த்துக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், எல் வந்து நான் போட்டுக்கிறேன், மாஸுக்கு எம் வந்து போட்டேன், வால்யூமுக்கு நம்ம எப்பயுமே வந்து எல் கியூப் வந்து போட்டோம். ஓகேங்களா? இத இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். லென்த்து மாஸ் இது. அப்ப இந்த லென்த்துக்கு இங்க இம்பார்ட்டன்ஸே கிடையாது, இது 2 தான். அப்ப இதுக்கு வந்து 0 ஓகேங்களா? இதுக்கு வந்து -3 கண்டுபிடிக்கும், இதுக்கு +1 கண்டுபிடிக்கும். ஏன்னா மாஸ் பை வால்யூம். அப்ப +1 டிவைடட் பை இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க கீழே வால்யூம் வந்து போடும்போது -3 வந்து மேல கொண்டு இப்படிதான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுவோம். அத மாதிரியே நம்ம க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்ல வரேன் எடுத்த உடனே. அப்ப எனக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல, அதுக்கு வந்து இதை கேட்குறாங்க, இது எக்ஸ் எவ்வளவு இருக்கும், ஒய் எவ்வளவு இருக்கும், ஜெட் எவ்வளவு இருக்கும் டென்சிட்டிக்குன்னு கேட்டா நான் கண்ண முடிட்டு அடிச்சுட்டு வந்துட்டு இந்த வேல்யூ எங்க 0 போட்டுன்னு பார்ப்பேன். அந்த சாய்ஸை போய் கொடுப்பேன். இப்ப 0 1 -3 சாய்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்பேன். அதான் என்னோட சாய்ஸ் கண்டுபிடிச்சேன். மற்ற சாய்ஸ்லாம் 1 1 -1 2 1 -3 ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல மட்டும்தான் 0 இருக்கு. அப்ப இதுல 0 இருக்குன்னா எனக்கு இதுதான் எனக்கு ஆப்ஷன் அப்படின்னு நான் டிக் பண்ணி போயிடுவேன். இப்படிலாம் நம்ம படிக்கலாம், ரொம்ப சிம்பிளா படிக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் அனுப்பிச்சிருவேன். ஆன்சர் போன டெஸ்ட் மாதிரியே கவர் பண்ணுறேன். ஆன்சர் வந்து சி தான். அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நான் சொன்ன எம்எல்டி அதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுல இது வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ மாஸுக்கு வந்து 0. எல்டி அது வந்து நமக்கு கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கான L(T⁻⁻1)ன்றது கிரிட்டிக்கல் வெலாசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ மக்கப் பண்ற மாதிரி இருக்கும், மக்கப் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ரொம்ப சிம்பிள் விஸ்காசிட்டி. அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டிக்கான அந்த ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீன்றதுக்கு வந்து 0வே நம்ம வந்து போட்டுக்கலாம். எல்லுக்கு எல் கியூப் வந்து போட்டுக்கலாம், எம்முக்கு 1 வந்து போட்டுக்கலாம். எல் கியூப்பை மேல கொண்டு வரும்போது -3 வரும். இங்க டீக்கு வந்து எந்த வேல்யூம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வந்து 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வரும். ரைட்டா? இது வந்து ரேடியஸ்ல லென்த் மட்டும்தான் இருக்கும், மற்ற 2மே நம்ம போட்டாச்சு. இப்போ எல்லாத்துல எம்எல்லாம் ஆட் பண்ணணும். ஆர்டன்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதை வச்சு எம் போடுங்க, எல்லுக்கு போடுங்க, டி போடுங்க. இந்த பக்கம் என்னென்ன இருக்கு, எம் எல் டி, அதை ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, இது இஸ் ஈக்குவல் டு 0, இது இஸ் ஈக்குவல் டு -1, மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க போடும்போது அதை டேலி பண்ணி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த வேல்யூ எக்ஸ் ஒய். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தான் இங்க வந்து நம்ம பார்க்கணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்கம்மா, இல்லை நான் அந்த ப்ராப்ளம்
சரி, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல வந்து டைமென்ஷனல் ஃபார்ம்ல வச்சு கேட்கறது தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து ஃபோர்ஸ், வெலாசிட்டி, அதுக்கு அடுத்தது டைம், எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத கேட்கணும். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் மாஸ் வந்து டெரிவேட்டிவ் யூனிட்டா இல்ல ஃபண்டமெண்டல் யூனிட்? டைப் பண்ணிருக்கீங்களா? நான் பார்க்கவே ஃபண்டமெண்டல் சார். ஃபண்டமெண்டல் யூனிட். அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஃபோர்ஸ் டேர்ம்ல எழுதணும்னு சொன்னா நமக்கு க்ளூ என்னன்னு ஆப்ஷன் டைப் பண்ணிருக்கீங்கம்மா? ஓகேங்களா, வெரி குட். நான் இப்பதான் பார்த்தேன், சாரி. சொல்லுங்க. ஃபோர்ஸுக்கும் மாஸுக்கும் எங்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா அவங்க அந்த டேர்ம்ஸ்ல கேட்டிருக்கோம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஏன் அந்த இதுல தான் கேட்டிருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது மாஸ் எவ்வளோன்னு கேட்கும். அவ்வளோதான். அப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா வரணும். இந்த ஃபார்முலா என்ன நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அது சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸே வந்து இந்த F is equal to M into A வச்சுதான் அந்த நியூட்டன்ஸ் லாங் படிச்சு ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, அந்த செகண்ட் லா வச்சுதான் அதை நான் சொல்லும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ரொம்ப சிம்பிளா வந்து இப்போ வந்து ஓகேங்களா? இதை பார்க்கணும். மாஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இது 3 டேர்ம்ஸ்ல வந்து நீங்க கேட்டுருக்கீங்க. அப்ப அந்த 3 டேர்ம்ஸ்ல வச்சு நான் கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எஃப்க்கு ஏ, பிக்கு வந்து பி, டிக்கு வந்து சி போட்டேன். இப்போ மாஸை வந்து இந்த 3 இதுல எழுதும்போது எம், எல், டி போட்டுருக்கேன். ஃபோர்ஸுக்கு நான் போடும்போது என்ன போட்டேன், வெலாசிட்டிக்கு என்ன போட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியில வரக்கூடிய டைமுக்கு போடும்போது என்ன போட்டேன். இதை 3த்தையும் டேலி பண்ணி போன ப்ராப்ளம் மாதிரியே நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மெத்தட். ஓகேங்களா? அப்படி போட்டு இதுல எவ்வளவு வந்திருக்குன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப எஃப், பி, டி இப்படி வந்திருக்கா? அதுவே லேமன் லாங்குவேஜ், லேமன் இல்லை, இதுவும் கரெக்டான மெத்தட் தான். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இதுல ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்னென்ன டேர்ம்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க? வெலாசிட்டி, டைம். ஆக்சலரேஷன் பதிலா சப்ஸ்டிட்யூட். இப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டி, கீழே இருந்து மேலே போயிடும். வி மேல இருந்து கீழே வரணும். நான் வந்து அதை கீழே போடாம இங்க போட்டுக்கிட்டு மைனஸ் ஒன்று. அவ்வளவு. இது எங்களை மாதிரி ஆளுங்க இப்படி ஷார்ட்கட்ல கண்டுபிடிச்சு போயிடும். இத்தனை ஸ்டெப்பு இதெல்லாம் நமக்கு தேவையே, ரொம்ப சிம்பிளா முடிச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னா நான் நம்புறேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து டி ஃபார் டிகிரி. சரிங்களா? 2 வேலையும் கண்டுபிடிக்கலாம். நான் போட்டதும் கரெக்ட் தான். ஷார்ட்கட் மாதிரி போட்டு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 3 pair of quantities having same dimension. இதை நான் நடக்கும் போதே சொன்னேன். எது இதுக்கெல்லாம் டைமென்ஷன் சேம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னேன். அப்பதான் நான் வந்து சொன்னேன் ஒர்க் டன்னுக்கும் டார்க்குக்கும் நான் வந்து சொன்னேன். ஒர்க் டன்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை ஒரு ஃபோர்ஸை வச்சு நான் தள்ளி இருக்கேன்.
in the direction of the force அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் வந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ஒர்க் டன். அப்போ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அது வந்து ஒர்க் டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி டார்க் ஒரு வீல்ல இருக்க போல்ட்டை கட்டுறதுக்கு நான் சொல்றேன். உடனே ஒரு ஸ்பேனர் போட்டு நீங்க வந்து கட்டுறது, அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது. அந்த ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ். சைக்கிள் கடையில் பார்த்துருக்கேன். சைக்கிள் இதை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க, டைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அது வந்து நம்ம டைட் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ். ஒருத்தர் பெரிய ஸ்பேனர் வச்சு ஈஸியா எடுத்துட்டு போயிடுவார், இன்னொருத்தர் சின்ன ஸ்பேனர் வச்சு ஃபோர்ஸ் அதிகமா கொடுப்பாரு. கதவு கூட நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். கதவுல கைப்பிடியை எதுக்கு ஒரு வாரத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து போடணும். இதுக்கும் அதே தான் டைமென்ஷன் ஃபார்முலா. அப்ப நமக்கு குழப்பமா இருக்கும், எது ஒர்க்டன்னு எது டார்க்னு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ இதுல அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம், அதான் இம்பல்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஒரு கிரிக்கெட் பால் வந்து எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. நான் விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிட்டேன்னா என் கையில அந்த பாலை அப்படியே பிடிச்சிட்டேன். அப்ப அந்த பால் வந்த வேகத்துக்கு என் கையில அது இம்பாக்ட் எவ்வளவு ஏற்படுத்துச்சு. கையை நான் அசைக்கவே இல்லை, அப்படியே நிறுத்தி பிடிச்சேன். அடிச்சடியில எழும்புடன் நொறுங்கிச்சு. எதனால? அது வந்தது சர்டன் ஃபோர்ஸ். என் கையில இன் கான்டாக்ட்ல இருந்தது இத்தனை செகண்ட்ஸ், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இம்பல்ஸ். ஒரு செவர் இருக்கு, அந்த செவத்துல இரும்பு பாலை வச்சு அடிக்குது. அந்த இரும்பு பால் சர்டன் ஃபோர்ஸ்ல தூக்கி எறியுது, செவத்துல போய் அடிக்குது. அடிக்கும் போது அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அதுல டச் ஆகிக்கணும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் அதுல இடிச்சுது. அந்த டைம்ல அந்த செவர் வந்து போச்சு. அதான் இம்பல்ஸ். அதை குறைக்கிறக்காக தான் அந்த கிரிக்கெட்டர் வந்து கையை அப்படியே நகர்த்துவார். அப்படியே மெதுவா அப்படியே கேட்ச பிடிச்சு பின்னாடி கையை எடுப்பார். அதை ஸ்லோ டவுன் பண்ணி ஜீரோக்கு கொடுத்துரும். சடனா அதனுடைய அந்த ஃபோர்ஸை ஜீரோ ஆக்கலாம்னு நினைச்சா முடியாது, வெலாசிட்டியை ஜீரோ ஆக்கலாம்னு நினைச்சா முடியாது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா கொடுப்போம். ஏன்னா நான் அதெல்லாம் சொல்லாம இப்ப சொல்லணும், என்ன சார் இது ஃபார்முலா எதை மக்கள் பண்றோம் ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு சப்ஜெக்ட் முடிக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த யூனிட்டை கடைசியில் வந்து படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் பர் லென்த், ஆங்குலர் மொமெண்டம் என்ன, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம வந்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து சி, அதுதான் கரெக்டா இருக்கு. மற்றதுக்கெல்லாம் அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து சரியா இல்லை, மாறி மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போதைக்கு அது மக்கள் பண்ற மாதிரி தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து பின்னாடி யூனிட்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து தெரிய போகுது. அதுல சர்ஃபேஸ் டென்ஷன்லாம் இல்லை, எல்லாம் தெரிய போகுது. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆன்சர் டைப் பண்ணியிருக்கிறீங்க, வெரி குட். சரிங்களா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a dimensional constant? எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் தான் எனக்கு சொல்லணும். இதுல எது எதுனா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லணும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க, ஓகே. அதை வந்து எடுத்துக்கலாமா வேணாமான்றதை இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இன்னும் அது வந்து கான்ஸ்டன்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்றது கண்டிப்பா கான்ஸ்டன்ட் தான். அட்லீஸ்ட் நம்ம ப்ராப்ளம் நியூமரிக்கல் சால்வ் பண்றதுக்காக டிஸ்டன்ஸை வச்சு நம்ம சொல்லும் போது நம்ம கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதையும் நான் வந்து ஒத்துக்கிறேன். அதே டைம்ல வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்க கேட்டிருக்கிறது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கோம். அது என்னது? கான்ஸ்டன்ட்க்கு யூனிட்ஸ் இருக்கு சார். சொல்லுங்கம்மா. டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் டைமென்ஷன்லெஸ் வேல்யூக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கு யூனிட்ஸ் இருக்கும் சார், அதுக்கு யூனிட்ஸ் இருக்காது சார். அது ஒரு ஜஸ்ட் நம்பரா மட்டும் இருக்கு சார். டைமென்ஷன் லெஸ்னா, டைமென்ஷன் அப்படின்னா அதுக்கு யூனிட்ஸும் இருக்கு சார். வெரி குட். அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லும் போது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் யூனிட் வந்து. ஆனா ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பாய்சன்ஸ் இன்ஸ்டிடியூட்ல யூனிட் கிடையாது. யூனிட் இல்லாம போயிடுச்சுன்னா அது வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். யூனிட் இருந்தா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். ஏன்னா டைமென்ஷன் இருக்கு, ஆனா வேல்யூ மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்ட். ஆனா இங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. எந்த பொருளுடைய டென்சிட்டிக்கு நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் லிக்விடோ இல்ல ஆரையோ நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு செகண்ட் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல் நான் கண்டுபிடிக்கணும், சாரி இருக்கு. அதையும் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நான் வந்து போட்டேன்னா எனக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடைக்கும். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் பெட்ரோல். ஏன் லிக்விடோட தான் கம்பேர் பண்ணும். பெட்ரோலை தூக்கி வாட்டர்ல ஊத்துனீங்கன்னா மேல மிதக்குது. ஏன் மிதக்குது? அது ரிலேட்டிவ்லி லெஸ் டென்சிட்டி, அதனால மேல மிதக்குது. அந்த ரிலேட்டிவ்லி லெஸ் டென்சிட்டின்னு சொல்லும் போது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி கான்செப்ட். இவனை விட அவன் வெயிட் கம்மிங்க, இவன் மிதப்பாங்க. நான் தெர்மாக்கோல் தண்ணியில மிதக்கும். டென்சிட்டி ஆஃப் தெர்மாக்கோல் ரொம்ப கம்மி, தண்ணியில மிதக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவே நான் ஆக்சிஜனுடைய ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப நான் டென்சிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு டென்சிட்டி ஆஃப் ஏர். ஏன்னா அது கேஸை வந்து கேசியஸ் மீடியமோட தான் நம்ம போடணும். ஏர்ல வாட்டர் வேப்பர் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை வந்து கேசியஸ் மீடியமோட போடணும். அப்ப மேல வந்து டென்சிட்டிக்கு என்ன நமக்கு வந்து சொல்றோம், மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு என்ன கேஜி, வால்யூம்க்கு என்ன பர் மீட்டர் யூனிட். அதே இது கீழே போட்டீங்கன்னா கேன்சல். அப்ப இது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இந்த லெஸ் எடுத்துக்கோன்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு டைமென்ஷன் உண்டு, ஆனா வேல்யூ மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட். சிம்பிள். நல்லா சொன்னீங்க, குட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு fifth question. Taking into account of the significant figures, what is the value of in the 0.99 meter minus 0.0099 meter? இது 2020 கேட்ட கொஸ்டின். போன வருஷம் நீட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்? ஏன் ஆன்சர் டைப் பண்ணிருக்கீங்க? ஓகே, குட். ஓகே, ஆனா ஏன் வருது? எனக்கு அந்த ரீசன் வந்து சார் சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் வேல்யூல வந்து 5 significant error நம்பர்ஸ் இருக்கு. ஆனா செகண்ட்ல வந்து 2 தான் இருக்கு சார். சோ ஆன்சர்லயும் வந்து 2 significant நம்பர் தான் இருக்கணும் சார். அதான் கரெக்ட். அதாவது என்ன சொல்றதுன்னா நமக்கு வந்து சிக்னிபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆர் டிஜிட்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? சிக்னிபிகண்ட் ஃபிகர் ஆர் டிஜிட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல 3 இருக்கு, சூப்பரா சொன்னீங்க. செகண்ட் இருக்கிறதுல 2 இருக்குன்னு சொன்னீங்க, குட். ஓகேங்களா? 2 இருக்குன்னு சொல்லியிருக்கு, குட். ஏன்னா இந்த டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோஸ்க்கு மதிப்பு இல்லை நம்ம பார்க்கணும். அப்ப இதுல எந்த இதை நம்ம எடுக்கணும்? 3 எடுக்கணுமா 2 எடுக்கணுமா? அதுக்கு தான் நம்ம ரூல் பார்க்கணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், எல்லாத்துக்கும் வந்து ரூல் வந்து பார்க்கணும். எதுல கம்மியா இருக்கும் அந்த இதை தான் நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசணும். அப்ப எதுல கம்மியா இருக்கு? செகண்ட் இருக்கு, அதை நம்ம இதே அடுத்த ப்ராப்ளத்திலேயே ஒன்றுல நான் கேட்டிருப்பேன். அதுல அகைன் மல்டிப்ளிகேஷன்ல இதே மாதிரி எது வந்து அந்த கொஸ்டினை அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். சிக்னிபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிக்னிபிகண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இதுவும் அடிஷன் தான் பண்ணணுமா? ஓகே, இதுவும் அடிஷன் தான் பண்ணிருக்கோமா? சப்ட்ராக்ஷன், அடிஷன் தான் பண்ணிருக்கோம். அப்ப இங்கேயும் அதே மாதிரி தான் ரூல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம எடுக்க போறோம். அதனால குட், வெரி குட். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா டைம் வந்து நமக்கு ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நாளைக்கு மீதி இருக்க 5 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு அந்த கிராவிடேஷன் அது வந்து சாரி இது நம்மளுடைய லீனியர் மோஷன் அந்த சாப்டர் வந்து நான் முடிச்சிடுவேன். இப்போ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இது பாருங்க 2020 கேட்ட கொஷின் எவ்வளவு சிம்பிளா என்ன என்சிஆர்டி இருக்கோ அதை மட்டும் படிச்சு அப்ளை பண்ணணும். ப்ராக்டிஸ்க்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். நான் கொஷின் பேங்க் கொடுக்குறேன், அந்த கொஷின் பேங்க்ல டெய்லி கொஷின் எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவேன். டவுட்டுக்கு மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் செஷன் வச்சு 1 hour வச்சுக்கலாம். கொஷின் பேங்க்ல இருக்க நியூமரிக்கல்ஸ் தியரி பார்த்துக்கலாம், பயாலஜிக்கெலாம் எனக்கு கவலை இந்த மாதிரி உள்ள பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் மட்டும் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். அது நாளையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு அந்த டெஸ்ட்டை முடிச்சுங்க, நாளைக்கு காலையில் கூட முடியும். இப்போ டவுட்ஸ் இருந்தால் கேளுமா, இல்லை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்ல சார். சரிங்க, மற்றவங்க சரிம்மா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டவுட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதே மாதிரி ஃபீட்பேக் தேங்க்யூ சார். தேங்க்யூமா தேங்க்யூமா. ஃபீட்பேக் ஃபார்ம் தேங்க்யூ. அதில் நேம் போடாம தேங்க்யூ நேம் போடாம எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் காலேஜ்லேயே நேம் போடாம தான் ஃபீட்பேக் வாங்குவேன். ஏன்னா என்னுடைய குறைகளை மட்டும்தான் நீங்க எழுதணும். என்னுடைய நிறைகள் வந்து எழுதவே கூடாது ஆல்வேஸ். அப்ப என்கிட்ட நெகட்டிவ் இருந்தா அதுல நெகட்டிவ் போட்டு அனுப்புங்க. யார் பேருன்னே எனக்கு தெரியாது. உங்க கையெழுத்துல எழுதாதீங்க, பேரண்ட்ஸ் கையெழுத்துல எழுதி அனுப்பிச்சிருங்க. சொல்ற ஒப்பீனியன் உங்களுக்கு பேரண்ட்ஸனுடைய கையெழுத்து தான் எனக்கு இருக்கணும். ஏன்னா நான் எந்த ஸ்டூடெண்ட்கிட்டையும் என்னை இப்படி எழுதிட்டீங்களே அப்படின்னு பயஸ் காட்ட மாட்டேன். சப்போஸ் நான் காட்டிடுவேணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதுக்காக சரிங்களா? நாளைக்கு அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் ஃபீட்பேக் வாங்கினா இன்னும் ரெக்டிஃபை பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போக முடியும் உங்க விருப்பத்துக்கு ஏற்றவங்க. அவ்வளோ. தேங்க்யூ. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.